ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2024 இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி எந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனான இஸ்ரோவிலேருந்து ஒரு முக்கியமான செயற்கைக்கோளை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செயற்கைக்கோளை பற்றி முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இஸ்ரோ SSLV D3 ராக்கெட் மூலயமா EOS 08 செயற்கைக்கோளை ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து 16/8/2024 காலை 9:17 மணிக்கு SSLV D3 மூலயமா விண்ணில் ஏவப்பட்டது. செயற்கைக்கோளானது பூமியிலிருந்து சரியாக 475 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. இந்த செயற்கைக்கோளோட எடை 176 கிலோவும் ஓராண்டாகவும். இந்த செயற்கைக்கோள் முழுக்க இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. இந்த செயற்கைக்கோளில் 3 முக்கியமான ஆய்வு சாதனங்கள் என்னென்னு பார்க்கலாம். எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட், ரெண்டாவது குளோபல் நேவிகேஷன் சிஸ்டம், மூன்றாவது ரிஃப்ளெக்டோமேட்ரிக் ஒலோடு UV டோக்கி மீட்டர். இந்த செயற்கைக்கோள் எதற்காக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டதுன்னா, மண்ணோட ஈரப்பதம், கடலோட மேற்பரப்பில் உள்ள காற்றின் செயல்பாடு, நீர்நிலைகளை கண்டறிதல், விண்வெளியிலிருந்து பூமிக்கு வரும் கதிர்வீச்சுகளை அளவிடுறதுக்கு மற்றும் மலைகள் மேலே ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றங்களை ஆய்வு பண்ணுறதுக்கு இந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோளானது இயற்கை சீற்றங்கள் மற்றும் இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே அறிந்து மனிதர்கள் தம்மை தற்காத்துக் கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக அமைய உள்ளது.